செய்தி. இன்று மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை அதிகரித்திருக்கும் வகையில் ஈரான் 3 சரக்கு கப்பல்களை தாக்கியதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் உலகின் மிக முக்கியமான கடல்வழி தடமான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியில் நடைபெற்றுள்ளது. இந்த நீரிணை பெர்சியன் கல்ஃப் மற்றும் கல்ஃப் ஆஃப் ஓமான் ஆகியவற்றை இணைக்கும் மிகவும் முக்கியமான கடற்பாதையாகும். உலகின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகத்தின் சுமார் 20% இந்த வழியேதான் நடக்கிறது. சர்வதேச கடல் பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளதாவது: 3 வணிக கப்பல்கள் மீது அறியப்படாத வெடிகுண்டு அல்லது ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றுள்ளது. முதல் கப்பல் மயூரி நரி என்ற தாய்லாந்து கொடியுடன் பயணம் செய்த சரக்கு கப்பல். இந்த கப்பல் ஓமான் நாட்டின் வடபகுதி கடல் பகுதியில் செல்லும் போது தாக்கப்பட்டுள்ளது. தாக்குதலின் காரணமாக கப்பலில் தீப்பற்றி சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சில கடற்படையினர் மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இரண்டாவது கப்பல் ஒன் மெஜஸ்ட்ரி என்ற ஜப்பான் நிறுவனத்திற்கு சேர்ந்த கண்டெய்னர் கப்பல். இந்த கப்பல் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வடபகுதிக்கு மேற்பகுதியில் பயணம் செய்யும் போது தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மூன்றாவது கப்பலான ஸ்டார் எக்வீனத் என்ற மார்ஷல் தீவுகள் பதிவு செய்யப்பட்ட சரக்கு கப்பல். இந்த கப்பலுக்கும் வெளிப்புற சேதம் ஏற்பட்டுள்ளதாக கடல் பாதுகாப்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவத்துக்கு பின்னர் மத்திய கிழக்கு பகுதியில் கடல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. மேலும் இந்த நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மீது எப்பொழுதும் தாக்குதல் நடக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக உலக எண்ணெய் விலை மீண்டும் உயரக்கூடும் என்றும் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் பதற்ற சூழ்நிலையில் இந்த சம்பவம் உலகளவில் மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுவரை கிடைத்துள்ள தகவலின்படி சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. நன்றி. இதுபோன்ற செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய தயானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.